குட் மார்னிங். சிக்கல் கட்டியன்கள் சிக்கல் எண்கள்கிட்ட பேர் எழுதணும். நீங்கள் எழுதியிருப்பீங்க, எழுதினதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நீங்கள் முதல் 3 எழுதிட்டீங்க. எளிய கட்டியன், சிக்கல் கட்டியன், எளிய அந்நியன், சிக்கல் கட்டியன், ஒக்சோ அந்நியன். அடுத்தது எளிய கட்டியன், சிக்கல் அந்நியன். இனி இந்த ரெண்டுமே எப்படி இருந்தா இந்த மாதிரி பேர் பார்ப்போம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சிக்கல் கட்டியன், சிக்கல் அந்நியன். சிக்கல் கட்டியன், சிக்கல் அந்நியன். சிக்கல் கட்டியன், சிக்கல் அந்நியன். இதுல பார்ப்போம். தந்திருக்கேன். சட்டன் NH3 4 times NaCl4 இதுல வந்து முதல்ல நாங்கள் இந்த கட்டியன் பகுதியையும் அந்நியன் பகுதியையும் இனங்காணவும். உங்களுக்கு கட்டியன்கள் முதல்லையும் அந்நியன்கள் அதை தொடர்ந்து எழுதப்படும் என்று தெரியும். அப்ப சிக்கல் சேர்வைகள் யாவும் சதுர பிராக்கெட்டுக்குள்ள எழுதப்பட்டது. இதை அடிப்படையாக கொண்டு இது ஒரு சிக்கல், இது இன்னொரு சிக்கல் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப இந்த சிக்கல்கிட்ட ஏற்றமும் இந்த சிக்கல்கிட்ட ஏற்றமும் சமனாக இருக்குது பெருமானத்துல. அதனாலதான் வலுவளவுகள் என்ன செய்யப்படலைன்னா இங்க மாற்றி எழுதப்படவில்லை. அப்ப நீங்கள் இங்க பார்த்தால் NaCl என்று எழுதினால் Na பிளஸும் Cl மைனஸ், MgO என்று எழுதினால் Mg2 பிளஸும் O2 மைனஸ், Al N என்று எழுதினால் Al3 பிளஸும் N3 மைனஸ். அப்ப ஏற்றங்கள் பருமல்ல சமனாக காணப்படும் போது இந்த சேர்வைகளை நாங்கள் எழுதும் போது வலுவளவுகளை மாற்றி எழுத வேண்டிய அவசியம் ஏற்படாது. அசேதன சேர்வைகள்கிட்ட ரசாயன சூத்திரம் என்பது அனுபவ சூத்திரம் தான். அங்க ஏற்றங்கள் நடுநிலையாக்கப்படக்கூடிய மாதிரி தான் அணுக்கள் சேர்ந்து கொள்வதை தவிர கட்டாயம் வலுவளவை மாற்றி தான் எழுதுவோம்ன்ற ஒரு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு Na பிளஸுக்கும் O2 மைனஸுக்கும் பிணைப்பு உருவாகும் போது ஏற்றம் நடுநிலையாக்கப்பட வேண்டும் என்றால் 2 பிளஸ் 1. அப்ப அது எப்படி இங்க எங்களால கிரியேட் பண்ணப்படுது? இது இந்த வலுவளவை மாற்றி எழுதினால் இது பொருத்தப்பாடாக அமையுது. அப்ப 2 சோடியம் வரும். அப்ப Na2 ரசாயன சூத்திரம் இப்படி அமையுது. அப்ப அலுமினியத்துக்கும் ஒட்சனுக்கும் எழுதும் போது அலுமினியத்துல 3 பிளஸ் இருக்கு, ஒட்சன்ல 2 மைனஸ் இருக்கு. ஏற்றம் சமனாக இருக்கும் என்றால் 6 என்பது பொமசியாக இருக்கும். 2 அலுமினியம் 3 ஒட்சனும் சேர்ந்தால் 6 என்ற ஏற்றம் வரும். அப்ப நாங்கள் அதை வலுவளவை மாற்றி எழுதுவதன் மூலம் இலகுவாக இனம் கண்டுகொள்றோம். Al2O3. அப்ப இப்படி சேர்வைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இந்த அந்நியன் பகுதியையும் கட்டியன் பகுதியையும் என்ன செய்யலாம் என்று சொன்னால் பெர்ஃபெக்டா இனங்காட்டலாம். Al3 பிளஸ் O2 மைனஸ் வலுவளவை மாற்றி எழுதுங்க. இதுல வந்து குணகங்கள் மாற்றி எழுதப்படலாம். அப்ப எங்களுக்கு இப்ப குழப்பம் என்னென்றால் கட்டியன் பிளஸ் ஆக இருக்கலாம், அந்நியன் மைனஸ் ஆக இருக்கலாம். கட்டியன் 2 பிளஸ் ஆயிருக்கலாம், அந்நியன் 2 பிளஸ் ஆயிருக்கலாம். கட்டியன் 3 பிளஸ் ஆயிருக்கலாம், அந்நியன் 3 மைனஸ் ஆக இருக்கலாம். ஆகவே நாங்கள் சின்ன தடுமாற்றத்துக்கு உட்படலாம். அப்ப 2 பேரை நாங்கள் முதல் பிரிச்சு பார்ப்போம். சட்டன் NH3 4 times NaCl4 4 times. இதுல இவருடைய ஏற்றம் எது சாத்தியப்படும் என்பதை நாங்கள் முதல் தீர்மானிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், டி தொகுப்பு மூலகங்கள்ல சட்டனுக்கு திட்டமான ஒரு ஒட்சியேட்டர் மட்டும் காணப்படுது. ஆகவே
சட்டன் இதுல 2+ ஒரு கட்டியனாகத்தான் இருக்க முடியும். NH3 நடுநிலையாக இருக்கிறதால கட்டியன் கட்டாயம் 2+. கட்டியன் 2+ ஆயிருக்கு. மூலக்கூட்டு சித்திரத்துல வலுவளவுகள் மாற்றி எழுதப்படும். ஆகவே அந்நியனும் 2- ஆக இருக்க வேணும் என்ற அந்த முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் படித்ததன்படி என்னை வந்து அநேகமாக 2+ என்ற ஒரு கட்டியனை தோற்றுவிக்கிறதால நீங்கள் அதை இப்படி எழுதி கொள்ளுங்கள். ஆனால் இந்த இடத்துல திட்டமான ஒரே ஒட்சியேட்டனை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சட்டன். அப்ப இவருடைய கட்டியனுக்கு சமனான பருமல்ல அந்நியன் இருக்க வேண்டும். ஏன் இங்க வந்து மூலக்கூட்டு சூத்திரம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அவர் 2- ஆகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். இந்த நிக்கலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியேட்டன்கள் வரலாம் தான். ஆனா சட்டனுக்கு கட்டாயம் +2 ஒட்சியேட்டனில மட்டும்தான் வரும். ஆகவே அதை கருத்துல கொண்டு நாங்கள் இந்த அயன்களை இனங்காண வேண்டும். இதன் மூலம் இந்த கட்டியன் ஒட்சியேட்டனையும் இந்த இதுக்குள்ள இருக்கிற கட்டியன் ஒட்சியேட்டனையும் நான் சொல்றேன் உலோகத்தின் ஒட்சியேட்டனை உங்களால கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது நடுநிலை என்பதால சட்டன் 2+ சொல்லிட்டேன். இதுல 2- வாரதால இதுல எண்ணெய் வந்து +2 சொல்லிடுது. இனி நாங்கள் இதுக்கு பெயரிடும் போது சிக்கல் கட்டியன் சிக்கல் அந்நியன். அதை பற்றி நீங்க ஒன்றும் உங்களுக்கு தனியா இதுண்ட பெயர் எழுத தெரியும், தனியா இதுண்ட பெயர் எழுத தெரியும். அப்ப இந்த சேர்வை என்ற பெயர் எழுத சொல்லி கேட்டால் இதுண்ட பெயரை தொடர்ந்து ஒரு சின்ன இடைவெளி விட்டு அந்நியன் பெயர் வரும். அப்ப பொதுவாக கட்டியனுக்கும் அந்நியனுக்கும் இடையில ஒரு இடைவெளி விடப்படும். அந்த விதியை பயன்படுத்தினீங்கன்னா சரி. அப்ப இவருடைய பெயர் என்ன? கட்டியன் பெயர். முதல்ல கட்டியன் பெயர் எழுதப்படும். அது எங்களுக்கு பரிச்சயமான 4 அமைந்து இருக்கு. டெட்ரா அமைன், டெட்ரா அமைன். இதுல சட்டன் வந்து கட்டியன் பகுதி. ஆகவே உலோக பெயரை மட்டும் எடுக்கும் சிங்க். அதை தொடர்ந்து அதன் ஒட்சியேட்டனை போட்டுக் கொள்வோம். இனி அந்நியன் பெயர். அந்நியன் பெயர் எழுதுக்கு என்ன சொல்? சிறு இடைவெளி விடப்படும். அவ சிறு இடைவெளியை தொடர்ந்து அயன் எழுதக்கூடாது. அயனுக்கு சேர்வை டெட்ரா குளோரிடோ. இது நிக்கல். ஆனா அந்நியன் பகுதி. ஆகவே ஆங்கில பெயரை மட்டுமே கொண்டிருக்கிறதால ஏற்றென்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். அதுக்கு ஒட்சியேட்டான் 10. சரிதா? உங்களோட பேரை நீங்க ஒரு செக் பண்ணி கொள்ளுங்க. நிக்கலேட் டெட்ரா அமைன் சிங்க் 2 டெட்ரா குளோரிடோ நிக்கலேட் 2 வந்து. அடுத்ததும் அதேதான். வெண்ணெய் H2O 6 times CO Cl4. அப்ப இங்கேயும் அதே பிரச்சனை தான். வலுவளவுகள் வந்து மாற்றி எழுதப்படாதால இது பிளஸ் ஆயிருந்து இது 2+ ஆயிருக்கலாம், இது 3+ ஆயிருந்து 3+ ஆயிருக்கலாம், 2+ ஆயிருந்து 2+ ஆயிருக்கலாம். இல்ல கோபால்ட்டின் ஒட்சியேட்டனை உங்களால திட்டமாக தீர்மானிக்க முடியாது. கோபால்ட்டின் ஒட்சியேட்டனை இதுல நீங்கள் தீர்மானிக்க முடியாது. காரணம் கோபால்ட் வந்து 2+ என்ற ஒரு ஒட்சியேட்டனை வெளிக்காட்டக்கூடியது, 3+ என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒட்சியேட்டனை வெளிக்காட்டக்கூடியது. கோபால்ட்டின் ஒட்சியேட்டன் வந்து இதுல திட்டமாக எங்களால குறிப்பிட முடியாது. ஆகவே அந்நியன் பகுதியை நாங்கள் முதல்ல குறிப்பிடலாம். ஆனா கட்டியனை ஓரளவுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் நிக்கல் வந்து 2+ என்ற ஒரு கட்டியனை தான் உறுதியாக தோற்றுவிக்கும். அப்ப நிக்கல் வந்து அநேகமான சிக்கல் சேர்வைகள்ல இன்னை 2+ என்ற ஒரு கட்டியனை தான் தோற்றுவிக்கும். ஆகவே இந்த கட்டியன் பகுதியில ஏற்றம் வந்து 2+ ஆக இருக்கும். ஆகவே அந்நியன் வந்து 2- ஆக கட்டாயம் இருக்கும். COCl4 2- ஆக இருக்கும். ஏன் இது சில நேரத்துல 3+ ஆக இருந்தால் இதுல மைனஸ் தான் வரும். அப்ப அதால நான் கட்டியனை வச்சு கொண்டுதான் கட்டியன் ஏற்றத்துக்கு ஈக்குவலான ஏற்றம் இருக்கணும்னு சொல்லி அந்நியன் ஏற்றத்தை தீர்மானம். அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டியன் இருந்தால் இவற்றை வலுவள ஒட்சியேட்டன் இவற்றை வலுவள ஒட்சியேட்டன். அப்ப பேரிடைக்கு நாங்கள் ரோம இலக்கத்துல பயன்படுத்தி பேரிடுவோம். அப்போ இந்த ஒட்சியேட்டனை நான் ரோம இலக்கத்துல குறிப்பிட்டேன். சரி, அப்ப நீங்க இதுக்கு பேர் எழுதுக என்ன? முதல்ல கட்டியன் பேர், அங்கால அந்நியன் பேர், ரெண்டுக்கும் இடையில சிறு இடைவெளி
கட்டியன்ற பேர் தொடங்கினதுல இருந்து முடியும் வரைக்கும் இடைவெளி விடக்கூடாது. அந்நியன்ற பேரும் தொடங்கினதுல இருந்து முடியும் வரைக்கும் இடைவெளி விடக்கூடாது. ரெண்டுக்கும் இடையில ஒரு நேரேற்றத்துக்கும் மறையேற்றத்துக்கும் இடையிலான இடைவெளியை நீங்க விட்டுக் கொள்ள முடியும். அப்ப இதுல 6 நீர் இருக்கு. அப்ப ஹெக்ஸா அக்வா, ஹெக்ஸா அக்வா. இங்க இது கட்டியன்ற பகுதியாக வருது, இதுல அந்நியன்ற பகுதியாக வருது. கட்டியன்ற பகுதியாக வரும்போது ஆங்கில பேரை மட்டுமே எடுக்கும். கவனமா இருக்கும். இதுல கட்டியன்ற பேரா வருது, அப்ப நிக்கல் என்று எழுதிக்கணும். நீங்க அந்நியன்ற பகுதியா வர்றதால நிக்கலேட் என்று எழுதியிருக்கு. ஹெக்ஸா அக்வா நிக்கல், நிக்கல் என்ற ஒட்சியேட்டன் +2. இதுல COCl4 கோபால்ட். இது 2+ என்றாலும் இது 2-. அப்ப உங்களுக்கு இது டெட்ரா குளோரிடோ, டெட்ரா குளோரிடோ கோபால்டேட். ஏன் இது சிக்கல் அன்னி என்ற பகுதி. கோபால்டேட் சிக்கல் அன்னி. ஒட்சியேட்டன் வந்து அன்னி என்ற பகுதியாக வரைக்குள்ள ஏற்ற வீதிச்சொல் எழுதப்பட வேண்டும் என்பதில் கொஞ்சம் தெளிவா இருக்கும். அப்ப ஹெக்ஸா அக்வா நிக்கல் இது கட்டியன்ற பகுதி. அதனால குளோரிடோ கோபால்டேட். CO Cl NH3 5 times. Fe Cl 5 times NO 12. சரி, அப்ப இங்கேயும் வலுவளவுகள் மாற்றி எழுதப்படுகிறது. இவருக்கும் 2+ சாத்தியம், இவருக்கும் 2+ சாத்தியம். சரிதானே? 2 பேருக்கும் 2+ சாத்தியம், 2 பேருக்கும் 3+ சாத்தியம். அப்ப இந்த இடத்துல இதுல யார் என்ன ஒட்சியேட்டன்ல இருக்குது என்பதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இதுல பாருங்க ஒரு மைனஸ் இருக்கு. சரி, இதுல ஒரு மைனஸ் இருக்கு. இது நடுநிலை. இது 2+ ஆக இருந்தால், இது 2+ ஆக இருந்தால் இதுல கட்டியன் பிளஸ் ஆக இருக்க போகுது. உதாரணத்துக்கு COCl NH3 5 times. ഇതിന്റെ ஏற்றம் என்னன்னு என்னால தீர்மானிக்க முடியாமல் இருக்கு. வலுவளவு மாற்றி எழுதப்படும். இவருக்கு 2 என்ற ஒரு ஒட்சியேட்டன் இருக்கு. அப்ப இது 2 என்ற ஒட்சியேட்டன் எடுத்தால் இதுல ஒரு மைனஸ் இருக்கிறதால இதுல ஒரு நேரேற்ற கட்டியன் தான் வரும். இது இப்படி ஒரு கட்டியனாக இருக்க வேண்டும். இங்கால FeCl 5 times NO 5 மைனஸ் இருக்கு. இது 2+ ஆக இருந்தால், இது 2+ ஆக இருந்தால் இதுல 3- என்று வரும். சரி, 2+ ஆக இருந்தால் 3- என்று வரும். இதுல 2+ இருந்தால் இது பிளஸ், இது 2+ ஆக இருந்தால் இங்க 3-. அப்ப இந்த சேர்வை எப்படி அமைஞ்சிருக்கும்? COCl NH3 5 times முழுவதன் அந்த 3 கொண்டு வந்து இதுல எழுதி இந்த 1 கொண்டு வந்து இங்க விட்டுருப்பீங்க. ஆக இதுல ஒரு 3 வந்திருந்தால் இதுக்கும் 2+, இதுக்கும் 2+ ஆக இருக்கு. ஆனா அப்படி எழுதப்படலையே. அப்ப இவர் எப்படி இருக்கலாம்? 2+ இல்லையா 3+ தான் இருக்கலாம். 3+ ஆக இவர் இருப்பார் என்றால் இங்க என்ன ஏற்றம்? 2-. அங்க 2- வருகிறது என்று சொன்னால் இங்க வலுவளவு மாற்றி எழுதப்படையில. அப்ப இங்கேயும் 2+ இருந்திருக்க வேண்டும். அவருக்கு இனி வேற வாய்ப்பே இல்லை. ஒன்று 2+ இல்ல 3+. 2+ போடுறோம், பொருத்தம் இல்லாத ஒரு கட்டமைப்பு வருது. அப்ப 3+ போட்டா இங்க 2- வரும். இங்க 2- வருதுன்னா இதுல 2+ வரணும். இதுல 2+ வரணும் என்றால் கோபால்ட் 3+ என்ற ஒட்சியேட்டன்ல இருக்கும். அப்ப இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. இவருக்கு +3 என்று சொன்னால் இதுல 2+ என்ற ஒரு கட்டியன் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு கோபால்ட்டின் ஒட்சியேட்டன் +3 ஆக இருந்து Fe ஒட்சியேட்டனும் +3 ஆக இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் சாத்தியப்படும்.
கோபால்ட்டுக்கு 2+ ஆக இருந்தால் இங்க பிளஸ் தான் வரும். இதுல பிளஸ் இருந்தால் Fe எந்த ஒட்சியேட்டர் எடுத்தாலும் இதுல ஒரு மைனஸ் வராது. அதுல 2 மைனஸ் வரும் அல்லது 3 மைனஸ் தான் வரும். ஆகவே Feக்கு இருக்கக்கூடிய சாத்தியமான ஒட்சியேட்டர்களின் படி இந்த ரெண்டு பேர்ட்ட கட்டேனும் அந்நியனும் பருமன்ல சமனா வரணும் என்றால் இவர் 3+ எடுக்கணும் இந்த இடத்துல. அப்பதான் இவர் 2 மைனஸா வரலாம். இங்க 2+ வரணும். இதுல 2+ வரணும் என்றால் CO வந்து கட்டாயம் 3+ ஆக இருக்க வேண்டும். அப்ப இப்படித்தான் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் தீர்மானிக்கணும். அப்ப இனி நீங்க வளமைய போல பேர் எழுதலாம். ஒட்சியேட்டர் தீர்மானித்தால் பேர் எழுதலாம். இல்ல CL இருக்கு, அமைன் இருக்கு. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? ஆங்கில அகர வரிசைக்கு முன்னுரிமை அளித்து எழுதப்பட வரும். அப்ப இது அமைன் 5 இருக்கிறதால பெண்டா அமை பெண்டா அமை. இது என்ன? இது CL. அப்ப என்ன CL? குளோரிடோ. குளோரிடோ பெண்டா அமைன் குளோரிடோ. கோபால்ட் கட்டேண்ட பகுதியாக வரைக்கும் ஆங்கில பெயரை மட்டுமே இருக்கு. கோபால்ட். ஒட்சியேட்டர் அதான் மிக முக்கியமானது. 3 ஒட்சியேட்டர் 3 எடுத்தாதான் இந்த ஸ்ட்ரக்சர் பொருத்தப்பாடாக அமையும். ஒட்சியேட்டர் +3 இடைவெளியை தொடர்ந்து அந்நியன்ற பேர் எழுதணும். அந்நியன்ற பேர் எழுத இடைவெளி வராம போகும். அவ இடைவெளி ஒன்று வர்றதால நான் கீழே எழுதுறேன். நான் அப்படி எழுதக்கூடாது. அழிச்சிஞ்சி இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? இவ்வளவுத்துக்கிடையும் இடைவெளி வரக்கூடாது. இதுக்குள்ளேயும் இடைவெளி வரக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் இடையில இடைவெளி வரலாம் என்பதால நான் இதை முதல் ஒரு ஸ்டெப்ல எழுதுறேன். நான் அப்படி எழுதி நீங்க பழகாதீங்க. சரியா? பேரிட ஒரே லைன்ல இருக்கக்கூடிய அளவுக்கு பேரை எழுதி கொள்ளுங்க. நல்லா இங்க மாஜினுக்குள்ள எடுத்து எழுதுறேன். சரி. அப்ப இதுல உங்களுக்கு சயனிடோ இருக்கு, நைட்ரோசைல் இருக்கு. சீதானே முன்னுக்கு வரும். இப்ப பெண்டா சயனிடோ, பெண்டா சயனிடோ நைட்ரோசைல், நைட்ரோசைல், நைட்ரோசைல். இங்க இது சிக்கல் அந்நியன்ற பகுதி. ஆகவே லத்தீன் பெயர் பயன்படுத்தப்படும். லத்தீன் பெயரோட ஏற்ற விகுதி சொல்ல சேர்க்கவும். அப்ப ஃபெரேட் இதுல இந்த ஒட்சியேட்டர் வந்து 3+. இதுல வேற ஏதாவது ஒரு ஒட்சியேட்டர் நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த சூத்திரம் வந்து பொருத்தப்பாடற்றதாக இருக்கு. அப்ப பெண்டா அமைன் குளோரிடோ கோபால்ட் 3 பெண்டா சயனிடோ நைட்ரோசைல் ஃபெரேட் அந்நியன் பகுதியாக வரும்போது லத்தீன் பேரோட ஏற்றென்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். அடுத்த Fe H2O 6 times Fe Cl 6 times. இது இந்த இரும்பின் ஒட்சியேட்டர் என்ன, இதுன்ற ஒட்சியேட்டர் என்ன, எப்படி இருந்தால் இது சாத்தியப்படும் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா Feக்கு 2+ என்ற ஒரு கட்டியனம் இருக்கு, 3+ என்ற ஒரு கட்டியனம் இருக்கு. இதுல யார் சாத்தியப்படும்? சரி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இப்ப ரெண்டு பேருக்கும் வலுவளவுகள் மாற்றி எழுதப்படாதால கட்டியன்ற பருமனும் அந்நியன்ற பருமனும் சமனா இருக்கும். இது நடுநிலை இணை. இது +2 ஆக இருந்தால், இது +2 ஆக இருந்தால் கட்டியன் வந்து 2+ ஆக இருக்கு. 2+ ஆக இருக்கு. இது +2 ஆக இருந்தால் அப்ப அந்நியன் என்னவா வரணும்? 2- ஆக வரணும். அந்நியன் 2- ஆக வரணும் சொன்னால் ஏற்கனவே இங்க 6- இருக்கு. அப்ப கட்டியன் வந்து 4+ ஆயிருக்கும். இரும்புக்கு +4 என்ற ஒட்சியேட்டர் உறுதியானது இல்ல. ஆகவே அந்நியன் 2- ஆக இருக்க முடியாது. அந்நியன் 2- ஆக இருந்தால் இந்த கட்டியன் வந்து +4 ஒட்சியேட்டர் நிலையை வழிகாட்டப்படும். இதுக்கு ஒரு 2+ இருக்கலாம் அல்லது 3+ இருக்கலாம். இப்படி ஒன்று இல்லை. எப்படி ஒன்று இல்லை என்றால் இங்க 2- இருக்கலாதுதான் அர்த்தம். இப்படி ஒன்று வரையலாம். இங்க 2- வராதென்றால் இதுல 2+ இருக்கலாம். அப்ப இவருக்கு என்ன சாத்தியம்?
இன்னொரு ஒட்சியேட்டர் சாத்தியம் 3+. இவர் 3+ எடுத்தால் FeH2O 6 times 3+. இவர் 3+ என்றால் இவர் 3- ஆயிருக்கும். என்ற வலுவளவுகள் மாற்றி எழுதப்படல. அப்ப சமனா இருக்கும் 3-. இங்க 3- என்று சொன்னால் இவர் +3 இருக்கலாம். அப்ப இவருக்கு +3 சாத்தியம் தானே. ஆகவே கட்டியல்ல இருக்கிற Feயும் +3 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. அந்நியன்ல இருக்கிற Feயும் +3 ஒட்சியேற்ற நிலையில இருக்க இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சூத்திரம் அமையாது. சரி, நீங்களே இதை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒட்சியேற்றன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அங்கால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் பெறாது. கட்டமைப்புக்கு பேரெழுதைக்குள்ள ஒட்சியேற்றன்னு கவனிக்கும். சிக்கல் கட்டியன் சிக்கல் அந்நியன் நீங்க இதை யோசித்துதான் வேலை செய்யும். நீங்க இதுல பேர் எழுதுங்க. ஹெக்ஸா அக்வா இங்க இது எழுதுறேன். ஹெக்ஸா அக்வா அயன் கட்டியண்ட பகுதியாக மாறுறதாலே ஆங்கில பேரை பயன்படுத்திக் கொள்றேன். அயன் ഇതിന്റെ ஒட்சியேட்டர் நீங்க நான் சொல்லியிருக்கேன். இதற்கு +3 எடுத்தாதான் சாத்தியம். அப்ப ஒட்சியேட்டர் +3 ஹெக்ஸா அக்வா அயன் 3. இனி அந்நியன் பகுதி ஒரு இடைவெளியை தொடர்ந்து 6 இருக்கு. ஹெக்ஸா சயனிடோ, ஹெக்ஸா சயனிடோ இது இரும்புதான், ஆனா சிக்கல் அந்நியன் பகுதியாக வருது. ஆகவே லத்தீன் பேரோட 8 என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். ரெண்டு பேருமே +3 கட்டியனாக இருந்தால்தான் இங்கேயும் 3- வரும், இங்க 3+. அடுத்த கட்டத்தில் பார்த்துக் கொள்ளும். இன்னை NH3 thrice OH H2O. இதுல 2 போடப்பட்டது. COCl4. இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தாது. ஏனென்று சொன்னால் வலுவளவு மாற்றி எழுதப்பட்டது. அப்ப அந்நியன்ற ஏற்றத்தையும் கட்டியன்ற ஏற்றத்தையும் நீங்கள் இனங்காணுங்க. இதுல 2 இருக்கிறால இந்த 2 இவருடைய இதுல ஒன்றுமே போடாம இருந்தா அது ஒன்று. அப்ப இதுல ஒரு பிளஸ் கட்டியன் இருக்கு. அப்ப இப்ப கட்டியான நீங்கள் உடனடியாக என்ன செய்யலாம் என்றால் இனங்காண. கட்டியன் NH3 thrice OH H2O twice plus இங்க அந்நியன் COCl4 2- ஆக இருந்தால் தான் சேர்வை இப்படி வரும். இங்க வலுவளவு இருந்தால் ஒரு சிக்கலும் இல்லை. முதல் 4 போட்ட கட்டையை பாருங்கன்னா செக் பண்ணி பார்த்து இது பொருத்தமான எடுத்துக்கொள்ளவும். இனி கட்டியன்ற பேர் எழுத போறீங்க. 3 வகையான இணை இருக்கு. அமைன், ஹைட்ரோக்சிடோ, அக்வா. முதல் அமைன் எழுதப்பட ட்ரை அமைன், ட்ரை அமைன். 3 அமைன் இருக்கு. ட்ரை அமைன். அடுத்தது அக்வா. அப்ப அமைன்லயும் ஏது வாங்குது, அக்வாயிலும் ஏது வாங்குது. அப்ப ஏன் நான் அமைன் எழுதினேன்? 2வது எழுத்த பாத்துறேன். 2வது எழுத்துல இங்க M இருக்கும், அங்க Q இருக்கு. அப்ப Q கடைசிக்கு தான் போகும். ஆகவேதான் 2வது எழுத்து. அப்ப டை அக்வா. முதலாவது எழுத்தால எங்களால வேறுபடுத்த முடியல அல்லது முன்னுரிமை கொடுக்க முடியல என்றால் அடுத்த எழுத்த பார்க்கிறோம். ரை அமைன் டை அக்வா. அது ஹைட்ரோக்சிடோ. ஹைட்ரோக்சிடோ
இது கட்டியன்ற பகுதி நிக்கல் நிக்கல். இதுல பிளஸ் வருது, இதுல ஒரு மைனஸ் இருக்கு. ஆகவே நிக்கலுக்கு +2 ஒட்சியேட்டர். இதுல ஏற்ற நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சாலும் நிக்கல் ஒட்சியேட்டர் சொல்லலாம். அதுல ஒரு இது நடுநிலை, இது நடுநிலை, இது மட்டும் தான் மைனஸ். அப்ப இந்த மைனஸோட இதை கூட்ட பிளஸ் வரும். இது 2+ இருக்கும். கட்டியன்ற அந்நியன்ற பேர் எவ்வளவு இருக்கும்? 4 இணை இருக்கு. அப்ப டெட்ரா குளோரிடோ என்ன சிக்க போகுது? டெட்ரா குளோரிடோ கோபால்டேட். கோபால்டேட் அங்க அலோசியேட்டர் 10. இதுல 2- வாரதால 10. நான் அந்த பேர் அங்க குழப்பம் உங்களுக்கு கீழே எழுதுறேன். டெட்ரா நீங்க அப்படி எழுதக்கூடாது, எனக்கு இடவழி இல்லை, அதான் பிரச்சனை. குளோரிடோ கோபால்டேட். நீங்க எக்ஸாம் பேப்பர்ல சிஆர் காப்பி தானே பாக்கு. சிஆர் ஓட்ட வாய் கேட்க உங்களுக்கு அந்த சிக்கல் வராது. பிளான் பண்ணி எழுதும். பாதியில ஒன்று வந்து மடக்கி கீழே எழுதல, அப்படி எழுதக்கூடாது. இதே மிதம் பிரிச்சு எழுதுற பொறுத்த பாடு. கோபால்டேட் ஒட்சியேட்டர் வந்து இதுல 2- இருக்கால 2+. ரோமன் லக்கத்துல அடைப்பு குறிக்க போடுது. எதுக்கு ஒரு காலத்துக்கு பார்ப்போம். நான் உங்களுக்கு தரையில எந்த பேரிட்டு எழுது. இந்த பேர் எழுது. இதுல கோபால்டேட் தான் எழுதி இருக்கு. அந்நியன் தான். COBALTAT கோபால்டேட். அது குறுக்கி எழுதினதாலே அது அப்படியா போயிட்டு அங்க எழுது தெரியல உங்களுக்கு இந்த பேர். இந்த அந்நியன்ற பேரை நான் கீழே எழுதியிருக்கேன். டெட்ரா குளோரிடோ கோபால்டேட் ATE 10. இது சப்பு. BR
சரியா? இதுல பாருங்க ஒண்ணும் எழுதையில மாத்தி எழுதையில இதுல சியூக்கு +1 +2 தான் சாத்தியம். +1 இருந்தா இதுல 3 மைனஸ் வரும். நிக்கலுக்கு +2 சாத்தியம். அப்ப இதுல 2+ என்றால் இதுல 3+ என்றால் வேல்யூ மாத்தி எழுதப்பட்டிருக்க வரும். ஆகவே சியூ பிளஸ் ஆயில்லை. சியூ 2+ ஐயும் NI 2+ ஐயும் எடுத்தால் இங்க 2+ வரும், இங்க 2 மைனஸ் வரும். ஆகவே பேர் ஓகே இருக்கு. இந்த பேரை மேலே எழுதுது. அப்ப சிக்கல் கட்டியன் வந்து ஹெக்ஸா ஐக்குவா. கட்டியன் வந்து ஆங்கில பெயராக எழுதப்படும் நிக்கல். நிக்கல் இதுல ஒட்சியேடன் +2, இதுல 2+, இது 2 மைனஸ் ஆயிருந்தாதான் இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே இருக்கு. 2+. இடைவெளியை தொடர்ந்து அந்நியண்ட பேர். இதுல 4 டெட்ராக்ளோரிடோ. இதுல செப்பு. சிக்கல் அந்நியண்ட பகுதியா இருக்கு. அப்ப கொப்பரா கியூப்ரமா யாரோட ஏற்று எழுதுறன்றது தீர்மானிக்கும். அப்ப நாங்கள் லத்தீன் பேரோட ஏற்று எழுதுவோம். கியூப்ரேட். இதுல 4 மைனஸ் 2+. 2+ கியூப்ரேட். டெட்ரா குளோரிடோ கியூப்ரேட். இதுல வந்து சட்டனுக்கு 2+. அப்ப 2 மைனஸ் வரும். இவ்வளவு பேட்டையும் மொத்த கூட்டுத்தொகை 2+ இருக்கும். சாரி பிளஸ் இருக்கும். நீங்க வலுவளவு மாத்தி எழுதப்பட்டிருக்கு. இதுல ஒன்றும் இல்லை. அப்ப ஒன்று அர்த்தம். அப்ப இதுல பிளஸ் இருக்கு. இதுல ஏற்கனவே 2 மைனஸ் இருக்கு. அப்ப சிஓக்கு +3 என்ற ஒரு கட்டியன் இருந்தால்தான் சிக்கலுக்குள்ள இதுல பிளஸ் வரும். இது நடுநிலை தான். இங்க பிளஸ் இருக்கணும், இங்க 2 மைனஸ் இருக்கணும். இதை நீங்கள் அந்நியனும் கட்டியனும் பிரித்தீங்கன்னா அப்ப கோபால்ட்டின் ஒட்சியன் +3, சட்டனுக்கு 2+. இந்த 2 வரக்கூடிய நீங்க அந்நியனை அழுதினால் சட்டன் Cl4 2 மைனஸ். கட்டியனாக எழுதினால் COBr2 NH3 4 டைம்ஸ் பிளஸ். இதுல 2 மைனஸ் இருக்கு. இதுல 3+ வந்தாதான் இதுல ஒரு பிளஸ் வரும். பேருடைய பேரை மேலே எழுதுறேன். 2 வகையான இணை இருக்கு. ஒன்று அமைன், மற்றது புரோமிட்டோ. முதல்ல அமைன் எழுதப்பட வரும். 4 அமைன் இருக்கு. டெட்ரா அமைன், டெட்ரா அமைன், டெட்ரா அமைன், டைப்ரோமிடோ 2 இருக்கு. டைப்ரோமிடோ இது கட்டியன். ஆகவே ஆங்கில பேர் எழுதினால் போதும். கோபால்ட். ஒட்சியேடன் +3. வளைந்த அடைப்பு குறிக்க பெரிய ரோமன் இலக்கத்தில் எழுதுறோம். அந்நியனங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரே வகையான இணை. அப்ப டெட்ரா குளோரிடோ. இது சட்டன் சிங்க். ஏட் என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். அப்ப சிங்கேட். அங்கால ஒட்சியேடன் வந்து 2. வளைந்த அடைப்பு குறிக்கல போட்டுக்கொள்ளுவோம். நான் இந்த பேரை மேலே எழுதுறேன். அங்கால கொஞ்சம் சில தெரியாவிட்டாலும் இதுக்கு கீழே எழுதிக் கொள்ளுவோம். டெட்ரா குளோரிடோ, டபுள் விட்டு எழுதணும். குளோரிடோ சிங்கேட் 2 பேர் வரும். அடுத்த இது இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இந்த 3 இவருடைய 3 மைனஸ் ஆயிருக்கு. இந்த 2 இவருடைய 2+ ஆயிருக்கு. கட்டியண்ட பேர் இது 2+. இந்த 2 இங்க எழுதலாம். இந்த இழை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டுறான். நைட்ரிட்டோ NO2 நைட்ரிட்டோ.
இதுல 3 மைனஸ் இருக்குன்றால் இது 6 மைனஸ், ஒரு NO2 மைனஸ், ஒரு நைதரசனுக்கு ஒரு NO2 ஒரு மைனஸ், 6 NO2க்கும் 6 மைனஸ், இதுல 3 பிளஸ் இருந்தால் 3 மைனஸ் வரும். அப்ப இதுல கோபால்ட் 3 பிளஸ் ஆயிருக்கு, இதுல 2 என்பதால இது 2 பிளஸ். சரி, உங்களோட பேரிட்டுல இது உங்களுக்கு பழமையானதான், பரிச்சயமானதான். அதான் நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி இப்ப பார்க்கணும். ஹெக்ஸா அமைன் கட்டியன் பேர் எப்படி எழுதுறதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். நிக்கல் சிக்கல் கட்டியனாக வாரதால ஆங்கில பேரை மட்டும் போட்டுக் கொள்ளலாம். ஒக்சியேட்டர் அங்கால ஹெக்ஸா நைட்ரிட்ரோ, ஹெக்ஸா நைட்ரிட்ரோ, நைட்ரிட்ரோ, ஹெக்ஸா நைட்ரிட்ரோ, கோபால்டேட், கோபால்டேட் ஏன் சிக்கல் அந்நியனாக வருது, கோபால்டேட், ஒக்சியேட்டர் 3. சரியா, எழுதிக் கொள்ளுங்க. இந்த கியூப்ரேட் ஆர்டியோரால்ட ஸ்பெல்லிங் புள்ளியா இருந்தது, நான் போட்டோ எடுத்து. கியூப்ரேட் இந்த ஸ்பெல்லிங் ஒருக்கா செக் பண்ணுங்க. கியூப்ரேட் ஆரோ அப்படி எழுதி இருந்தது. உங்களோட பேரிட்டில் ஒருக்கா கவனிங்க. கியூப்ரேட் ஸ்பெல்லிங்க கவனிச்சலுங்க. ERO போட்டு வேற பேர் எழுதி போட்ட இடத்துல நீங்கள் எல்லாம் கோடு போடாங்க, கோடு போடுற இல்லைங்கயா, நான் இதை அண்டர்லைன் பண்ணி இருக்கேன். கியூப்ரேட் சொல்லி சரி. இனி நீங்கள் பாஸ் பேப்பர் கேள்விகள் எடுத்து அல்லது வேற கேள்விகள் எடுத்து பேர்களை எழுதி சந்தோஷமா குப்பியிலேயே நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எங்கேயாவது கேள்வி ஒன்று டெஸ்ட்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அதை கொண்டு இந்த சிக்கல் பேர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா, நாங்கள் தந்த பேர் இல்லாத புதுசா இல்லாத கிடைச்சால் அதை உங்களுடைய சேர்த்துக் கொள்ளுங்க. இதுல நிக்கல் தான் பாரு, மேன் இது கட்டியன் இல்லோ, இதுல நிக்கல் அந்நியன் பகுதியாக வரைக்குள்ளதான் ஏற்றென்ற விகுதி சொல் சேரும். கட்டியன் பகுதியில அப்படி எழுதுறீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், அந்த அட்டவணை போட்டு தந்திருக்கேன். எந்தெந்த மூலகத்துக்கு அந்நியன் பகுதியாக வரைக்கும் என்னென்ன பேரோட ஏற்றென்ற விகுதி சொல் சேர்க்கிறது என்று சொல்லி எங்களை சிலபத்துக்கு உட்பட்டாக்களை பார்த்து வச்சிருந்தா போதும் தான், எல்லாத்தையும். சரியா, இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு என்னென்றால், பெயர் தரப்படும் போது கட்டமைப்பு எழுதுறோம். இப்ப இவ்வளவு பேரும் எழுதியக்குள்ள நாங்கள் கட்டமைப்புக்கு சரிதானே, கட்டமைப்புக்கு அனுபவம் ஒன்று இருக்கு. எப்படி இந்த கட்டமைப்பு சொல்லி இதை நாங்கள் விதிகளால சொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு அவசியம் இல்லை.
நிக்கலண்டா நிக்கலின் ஸ்பெல்லிங் தான். நான் சில இதுல மாறி எழுதுனேன்னு எனக்கு தெரியாது. நிக்கலண்டா நிக்கலுக்குரிய ஸ்பெல்லிங் தான் எழுதப்பட வேணும். அதுல ஸ்பெல்லிங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் சில இதுல எழுதினது இப்ப நிக்கலுக்கு ஸ்பெல்லிங்க மாறி எழுதி இருக்கலாம். ஆனா நிக்கலண்டா நிக்கலுக்குரியதா. NICKEL நிக்கல். சரி, ஓகே. இப்ப கட்டமைப்பு கொண்டு எழுத போறோம். நாங்க பேரே தந்திருக்கு. இப்ப எங்கள்கிட்ட பேர் தந்திருக்கு. இவ்வளவு நேரம் கட்டமைப்பு தந்திருந்தது பேர் எழுத சொல்லியிருக்கோம். அதுக்கு உரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் இப்ப பார்த்துட்டேன். இப்ப பேரொன்று தரப்பட்டிருக்கு. அதுக்கு எப்படி கட்டமைப்பு எழுதுறது? இப்ப அதிண்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நாங்கள் இருக்கா கொஞ்சம் மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கோம். ஆனா அது எங்களுக்கு அனுபவத்துக்குள்ளால இப்ப வந்துட்டு எவ்வளவு கட்டமைப்புக்கு இருக்கும். ஒரு சிக்கல் சேர்வைக்கு கட்டமைப்புக்கு இருக்குல்ல வளமையாக போனாங்க கட்டியனை முன்னுக்கு எழுதி அந்நியனை எழுதி அதை தொடர்ந்து எழுதி கொண்டு இங்க இடவெளி விட மாட்டோம். நீங்கள் சிக்கல் சேர்வையில எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்நியனும் கட்டியனும் சேர்ந்துதான் இருக்கும். NaCl என்றா Na பிளஸுக்கும் Cl மைனஸுக்கும் கூட இடவெளி விடையில NaCl. அதே போலதான் இங்க சிக்கல் கட்டியன்கள் சிக்கல் அந்நியன்கள் எல்லாத்தையும் அப்படி இடவெளி விடாமல் எழுதப்படும். முதல்ல எந்த பகுதி எழுதப்படும்? கட்டியண்ட பகுதி எழுதப்படும். அதை தொடர்ந்து அந்நியண்ட பகுதி எழுதப்படும். இது பொதுவாக கட்டமைப்புல இருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஒரு சிக்கல் கட்டியன் அல்லது சிக்கல் அந்நியன் எழுதியக்குள்ள முதல்ல யார் எழுதணும் என்பது உங்களுடைய அனுபவத்துல இப்ப தெரியும். முதல் யார் எழுதியிருக்கும்? சிக்கல் சேர்வையை நாங்கள் சிக்கல் அயனை இனங்காண்பது சதுர அடைப்புக்குறிக்குள்ள எழுத வேணும். சதுர அடைப்புக்குறி வாங்கி முதல் யார் எழுத வேணும்னு சொன்னால் முதல்ல மைய அணுவை எழுத வேணும். எல்லாத்திலையும் பாருங்க முதல் மைய அணு. அதை தொடர்ந்து இணைகள் எழுதப்படும். பேரிட்டுல நாங்கள் முதல் இணைக்கு தான் முன்னால் கொடுத்து எழுதினோம். அதுக்கு பிறகு கடைசியா மையானு என்ற பேர் எழுதினாங்க. ஆனா இங்க கட்டமைப்பு போடும்போது முதல் மையானு போடும். அதை தொடர்ந்து அந்நிய இணைகளை எழுதி கொள்ளும். அப்ப ஒரு வகை இணை ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில காணப்படும் போது அது உங்களுடைய அனுபவம் இப்ப சொல்லுது. அடைப்பு குறிக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன், இது சூப்பர்ஸ்கிரிப்ட், இது சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ஷனா அதன் எண்ணிக்கை ரோமன் இலக்கத்துல குறிக்கப்பட வேண்டும் சொல்லி விதி சொல்லுது. இது என்னுடைய அனுபவத்துல நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கோம். சரியா, விதியை பார்த்தா நாங்கள் அங்க டி பிளாக்ல நான் பேர் எழுதி கட்டாயப்படுத்தோம். இல்லதான் அனுபவத்துக்குனால அப்படித்தான் எழுதி கொண்டிருக்கு. அப்ப குறித்த ஒரு வகையான பல்லணு இடைகள் என்று சொன்னால் அதன் எண்ணிக்கை அந்த அடைப்பு குறிக்குள்ள வெளியில சப்ஸ்கிரிப்ஷனாக எழுதப்படும். ஒரு அணுவாக இருந்தால் அதுக்கு அடைப்பு குறி போட தேவையில்லை. அது இப்படி எழுதி கொள்ளுது. Cl2 அண்டா 2 குளோரின் இருக்குன்னா அப்படி எழுதி கொள்ளுது. இப்ப ஒரு Cu2+ என்ற மைய அணுவோட நீரும் இணைஞ்சிருக்கு. சரி, நீரும் இணைஞ்சிருக்கு, Cl இணைஞ்சிருக்கு. நாங்கள் இப்படி எல்லாம் பார்த்திருக்கோம் தானே. பார்த்துட்டு சரியா, முதல்ல நாங்கள் என்ன எழுதணும்? சதுர அடைப்பு குறிக்குள்ள மைய அணு எழுதணும். அதை தொடர்ந்து இணை எழுதணும். இணைகின்ற சூத்திரம் நீங்க எழுதினதை பாருங்க. அதை எப்படி அதெல்லாம் பொருத்தமான முறையில் எழுதப்பட்டு இங்க 2 வகையான இணை இருக்கு. 2 வகையான இணை இருக்கு. அப்ப யாரை முதல் எழுதணும்ன்றது அடுத்த தலைவடியாக வரும். பழைய சிலபஸ்ல இருந்த முறை வேறு, இப்ப இருக்கிற முறை வேறு. ஆகவே நீங்கள் பழைய கேள்விகள்ல இந்த முறையை செக் பண்ணா சில இதுல பிள்ளையாக வரலாம். நீங்க இனிமேல் அப்படி எழுதக்கூடாது. நான் உங்களுக்கு பேர் வரைக்கும் இதை இயன்ற வரைக்கும் அதை செக் பண்ணி தான் தந்தேன். சில இடத்துல என்ன மீறி சில இடத்துல எங்க கட்டாய ஒரு புத்தகங்கள்ல பார்த்தோன்னா அதை அப்படியே எழுதியிருப்பேன். இப்ப நான் சொல்ல போற ரூல்ஸின் படி அந்த கட்டமைப்புகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுவோம். ஒருவேளை நான் சொல்ற ரூல்ஸை மீறி இருந்தால் அது நான் தந்தது பிள்ளை என்ற அர்த்தம். சரிதான், புத்தகங்கள்ல இருந்து பார்க்க இயன்ற வரைக்கும் நான் அதை மாத்திட்டேன். எந்த அனுபவத்துக்குள்ளால அதை நான் மாத்தி தான் எழுதினேன். சில நேரத்தில் அதை என்ன தாண்டி சில நேரத்தில் அதை புத்தகத்தை பார்த்துட்டு அந்த புத்தகத்துல இருந்த கட்டமைப்பு அப்படியே எழுதியிருப்பேன். சரியா, இப்ப நான் சொல்ற மாதிரி தான் அது இருக்க வேணும். உண்மை இங்க 2 வகையான இணை இருக்கு. ஒன்று நீர், மற்றது Cl. சரியா, இதுல முன்னுரிமை அளிக்க வேணும். வேற ஒரு ஆளுக்கு முன்னுரிமை அளிச்சுதான் எழுதுவோம். இல்லைன்னா ஆளுக்கு ஒரு மாதிரி எழுதும்.
யாருக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு சொன்னால் இந்த மைய அயனோட இணைகிறவரை பார்க்கணும். நீரில மைய அணுவோட யார் இணைகிற? ஆக்சிஜன் இணைகிற. ஆக்சிஜன் அக்வான்னு சொல்றீங்க. இந்த மைய அணுவோட அயனோட H2O யார் இணையுது? எந்த பகுதி இணையுது? ஆக்சிஜன் இணையுது. அப்ப ஆக்சிஜன் അതിന്റെ பேரு பார்க்கும். இங்க யார் இணையுது? கார்பன். சி இல்ல, இதெல்லாம் மூலக பேர். குளோரின். ஆங்கிலத்தை பார்க்கறீங்க, சரிதாங்க? சி இல்ல, குளோரின். மூலகத்தின் பேர் குளோரின். பார்க்கணும். அப்ப ஓவா சியா அகர வரிசையில முன்னுக்கு வரும் என்பதை அடிப்படையாக கொண்டு முதல்ல இணை எழுதப்படும். அதை தொடர்ந்துதான் பல்லணு இணை என்பதால அடைப்பு குறிக்குள்ள அதன் எண்ணிக்கை குறிக்கப்பட வரும். விளைவுள் ஏற்றம் சதுர அடைப்பு குறிந்த வலது பக்கம் மேல் மூலையில முதல்ல இலக்கம், அதை தொடர்ந்து வகையும் குறிக்கப்பட வரும். இங்க 2+ என்றால் இதுல Cl-, ஆகவே வெளியில ஒரு பிளஸ் மட்டும் மிச்சமாக. சரி, அப்ப இதுல கவனமா இருக்கணும். ஏன்னா இது பழைய சிலபஸ்ல வேறு ஒரு மாதிரி இருந்தது, வேற முறை பயன்படுத்தப்பட்டது. புதிய சிலபஸின் படி இந்த மைய அணுவோட இணைகிற மூலகத்தின் பெயரை கருத்துல கொள்ள வேணும். இங்க ஆக்சிஜன், அதற்கு முன்னுரிமை அளித்து முதல்ல அவர் இணையணும். இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த பேரிடு இப்படி எழுதுறது சரி, பிள்ளை என்று சொல்லிங்க. ஆனால் இந்த இணைகிற மூலகம் யாரு? இதுல நீர்ல இணைகிற மூலகம் யாரு? ஹைட்ரஜனும் ஆக்சிஜன். அப்ப இந்த கட்டமைப்பில் எழுதும் போதாம் அந்த ஆக்சிஜன் மைய அணுவை நோக்கி இருக்கக்கூடியவாறு எழுதுவது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு இடம் உங்களுக்கு சொல்லி தரேன், இல்லைன்னா அது உங்களுக்கு தேவையில்லாம குழப்பம். இப்ப விதி சொல்லி தந்திருக்கு. இந்த விதியின்படி ரெண்டும் ஒன்றுதான் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளவும். இதுவும் ஒன்றுதான். இதை பார்க்க இந்த பூதம் மாதிரி தெரியும். H2O அக்வா மாதிரி தெரியும். இதை பார்க்க பூதம் மாதிரி தான் தெரியும். அதனால நான் அங்க வச்சு குழப்பம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இணைகிற மூலகத்தை மைய அணுவின் பக்கமாக எழுதி அதை தொடர்ந்து மற்ற அணுக்களை எழுத சொல்லி. அப்ப H2O-வை H2O 5 times என்று எழுதினா பிள்ளையண்டு ஒரு தடவை இன்னும் சொல்லல. ஆனால் இப்படி எழுதினால் சிறந்தது என்று சொல்லி இருக்கு. ஓவை முன்னுக்கு எழுதி அங்கால H2 எழுதி அதை தொடர்ந்து வளமையான முறை எழுத. நான் OH2 உலகத்துல இருந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரசாயன பதார்த்தம் இருக்குதுன்னு கருதலாம். அதனால நான் இதுவரைக்குமே சொல்லல. அப்ப விதியின்படி கட்டமைப்பு இப்படி எழுதுவதும் இப்படி எழுதுவது சிறந்தது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர்கள் அந்த அநேகமான பேரிட்டிலே அவை அப்படி ஒரு இடம் தரையில. சரியா? எல்லாரும் படிக்கிறது வேற, படிக்கிற சிவன் கோயில் என்ற கதை தான் கடைசியா. விதி சொல்லிக்க விதியெல்லாம் ஒழுங்கா தான் சொல்லப்படும். எழுத போயேக்கான் தலைவிடி ஆரம்பிக்கும். அப்ப CuCl_H2O 5 times என்று சொல்றது இந்த மாதிரி எழுதப்படலாம். சரி, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு அனுபவத்துக்களால எழுதி பார்த்துருக்கோம். அப்ப அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெண்டலாம். சரியா? இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், கொஞ்சம் பேரையும் போட்டு விடுறேன். விஷயம் இவ்வளவு தான். அப்ப எப்படி ஒரு பெயர் தரைக்குள்ள நீங்கள் கட்டமைப்பு தரணும்னு சொல்லி. சரி, இப்ப எனக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை வருமென்னு சொல்லி. இப்ப OH-ம் H2O-ம் இணையாக வருமென்னு சொன்னால் ரெண்டிலேயுமே ஆக்சிஜன் தான் இணைய போகுது. சரியா? OH- லையும் ஆக்சிஜன் தான் வந்து இணைய போகுது, H2O-விலையும் ஆக்சிஜன் தான் வந்து இணைய போகுது. சரி, இப்ப இப்படி வந்தா என்ன செய்யறேன்? முன்னுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்ப நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் பழைய விதியை சேர்ப்பேன். பழைய விதியின்படி முதல் வந்து யார் எழுதப்பட வேணும்னு சொல்லி அந்த அடிப்படையாக கொண்டு நாங்கள் எழுதலாம். சரியா? நீங்க ஒன்று பயப்படாங்க, நான் இந்த பேர் எழுதியிருக்க அந்த பிரச்சனையை சொல்லி தருவேன்.
அது ரெண்டு செப்பரேட் பண்ணி இங்க யாரும் சொல்லல. ஆனா பழைய ரூல்ஸ் ஒன்று இருக்கு. முதல்ல நாங்கள் பழைய சிலபஸ்ல எதை முன்னுரிமையாக கொண்டு எழுதினாங்கள் என்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்ப இப்படியான முரண்பாடு வரைக்கும் அந்த ரூல்ஸை முன்னுரிமை கொடுத்து எழுத வேண்டிய வேற வழி இல்லை தான். ஓஹெச்சும் இருக்கு, H2O இருக்கு, ரெண்டுலயும் இணைகிற மூலம் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இது ரெண்டாவது எழுத்துக்கு பார்க்கல. அதே ஆக்சிஜன்ல எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான் வேற போகுது. அப்ப நீர்ல இருக்கிற ஆக்சிஜன் ஸ்பெல்லிங் தான் ஹைட்ராக்சிடோல இருக்கிற ஆக்சிஜன் ஸ்பெல்லிங். அப்ப அதுல எந்த பக்கத்துக்கு ஆள் ஓடினாலும் அது அப்படித்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்னா விதி, இந்த பழைய விதியை அப்ளை பண்ணி எழுதணும். பழைய விதி எந்த மாதிரி இருந்தா ஏற்றத்தை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை அளிக்கப்படும். ஏற்றம் இதுல பாக்குறது, இதுல மறையேற்ற இணை இருக்கு, இதுல நேரேற்ற இணை இருக்கு. அப்ப மைய அணுவை தொடர்ந்து மறையேற்ற இணை வந்து நடுநிலை இணை வந்து நேரேற்ற இணை எழுதப்பட வரும். அப்ப முதல்ல இது மறையேற்ற இணை, இது நடுநிலை இணை மாறி சொல்லப்படும். இது நடுநிலை இணை. அப்ப முதல் மறையேற்ற இணை எழுதி பேருந்து நடுநிலை இணை எழுதி பேருந்து நேரேற்ற இணை எழுதணும்னு சொல்லியிருக்கு. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட மறையேற்ற இணை வரைக்கும் நாங்க அங்க ஆங்கில அகரவரிசையை முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்ப நாங்கள் ஆங்கில அகரவரிசைக்கு முன்னுரிமை கொடுக்க போறோம், ஏற்றத்துக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். சரி, ஏற்றத்துக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது. நீங்கள் சொல்ற மாதிரி இப்படி பிரச்சனை வரைக்குள்ள ஏற்றத்துக்கு முன்னுரிமையை கொடுத்து ஓய்ச்ச முன்னுக்கு எழுதி அதை தொடர்ந்து நீதி எழுத வேண்டி வரும். சரி, அதுதான் அதுல உள்ள ஒரு பிரச்சனை. நீங்கள் இனி எழுதின பேரை எல்லாத்தையும் சந்தோஷமா வேறு ஒரு தாள்ல அப்படி எழுதிட்டு, சரி தாள்ல எழுதிட்டு கட்டமைப்பை ரூல்ஸை பயன்படுத்தி எழுதுங்க. அப்ப நாங்கள் போட்ட கட்டமைப்பு உங்களோட பேரும் வந்த கட்டமைப்பு சரி என்றால் சரிதான். அப்படி இல்லை என்றால் நான் போட்ட கட்டமைப்புல சின்ன இதுல பிள்ளை வரலாம் என்றால் நான் சொன்ன சந்தர்ப்பம். இப்ப முந்தி நாங்கள் ஏற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் கட்டமைப்பு. அப்ப நீங்கள் 2011க்கு முற்பட்ட புத்தகங்கள், பாஸ்ட் பேப்பர் கேள்விகள் எல்லாத்தையும் தேடி பார்த்தால் அங்க அதன் அடிப்படையில கட்டமைப்பு இருக்கு. அப்ப நான் இப்ப உங்களுக்கு பேர் தாரதுக்காண்டி கட்டமைப்பை தேடி தரையில அந்த பேர்களை சின்ன இதுல என்ன இந்த மூளையை பயன்படுத்தி நான் மாத்தினான், நிறைய மாத்தினான். அது சில நேரத்துல மூளை தானே இருந்துட்டு சில இதுல என்ன செய்யும், செத்து போடும். அதன்படி சில இதுல அப்படியே தூக்கி அப்படியே பார்த்து எழுதிட்டேன், பேரை தந்துட்டேன். ஒரு சில இடங்கள முரண்பாடு வரலாம். இயன்ற வரைக்கும் நான் அதை தவிர்த்து தான் உங்களுக்கு தந்துருக்கேன், வரக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தேன். ஒரு சில நேரத்துல அப்படி வரலாம். இப்ப நீங்க அந்த இடத்துல ரூல்ஸை பாருங்க, விதியின்படி அது புள்ளையா இது புள்ளையான்னு தீர்மானித்து கொள்ளுங்க. நீங்க எழுதினது புள்ளையா இல்ல ஏற்கனவே போட்டது புள்ளையான்னு பார்த்தா சரி. சரிதான். இப்ப நான் இதோட இதை நிறைவு செய்து நீங்கள் விதியின் அடுத்த வகுப்பு தரலாம், விதியை தரலாம். நீங்கள் எழுதின பேருக்கு கட்டமைப்பை பேருந்து செய்து பாருங்க. எல்லா பேரையும் ஒரு சீட்டில் எழுதிட்டு அதுக்கு நீங்கள் உங்களோட கட்டமைப்பின் ரூல்ஸ் அடிப்படையாக கொண்டு பேரை பாருங்க, அதோட ஒப்பிட்டு பார்த்தா சரிதான். ஓகே.